மூன்றாவது முறையாக 2024 இந்திய நாடாளுமன்றத்திலே பிரதமராக அலங்கரிக்க போகின்றவர் நரேந்திர மோடி என்பது உலகம் முழுக்க நிச்சயிக்கப்பட்ட ஒரு விஷயம். இடையில செமிஃபைனல் 5 மாநில தேர்தல், அதிலே இண்டி கூட்டணி வெற்றி பெறும் என்று மார்தட்டினார்கள். ஆனால் அந்த தேர்தலிலும் கூட முழு மெஜாரிட்டியோடு 3 மிகப்பெரிய மாநிலங்களிலே மீண்டும் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி, பார்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அமைந்து இவர்களுடைய கனவிலே மண்ணை போட்டு விட்டார்கள். அதில் இருந்தே தமிழகத்திலே இந்த இண்டி கூட்டணி, அதற்கு பெரிய அளவிலே ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள், இன்னைக்கு மக்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய கோபத்தில் இருக்காங்கன்னு தெரியும். மழை வெள்ளத்திலே மக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் பணியை செய்ய வேண்டிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களோ இண்டி கூட்டணியிலே அந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதற்கு டெல்லி சென்று கொண்டிருக்கிறார். திரு அர்ஜுன் சம்பத், மணிப்பூர் பத்தி எறியும் போது பிரதமர் அங்க போனாரா? மணிப்பூர் அந்த பகுதியிலே இன்றைக்கு அமைதி நிலைநாட்டப்பட்டு நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி, நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவங்க எல்லாம் போட்ட போர்டுல மணிப்பூர்ல இருக்கிறவங்க பூரா ஆயுதத்தை கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு இன்னைக்கு அந்த மணிப்பூரிலே அமைதி திரும்பி இருக்கிறது, மணிப்பூரிலே ரயில் ஓடுகிறது, மணிப்பூரிலே வளர்ச்சி. அதனால இன்றைக்கு நம்முடைய தமிழக மக்கள் மழை வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மழை வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய வேண்டிய நம்முடைய முதல்வர் டெல்லியிலே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். இது இவர்களுடைய வரலாறு. தமிழக மக்கள் விலைவாசி, தமிழக மக்கள் சொத்து வரி உயர்வு, தமிழக மக்கள் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, இப்படி பல்வேறு விதமான அவலங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் மத்தியிலே ஒரு கோபக்கணல். 4000 கோடி ரூபாய் பேக்கேஜ் என்னாச்சு? யாராவது பதில் சொல்ல முடிஞ்சதா? உங்களை நம்பித்தானே நம்முடைய மக்கள். ஒரு சொட்டு தண்ணீர் 1 மணி நேரத்தில் தண்ணீர் வெளியேறிவிடும், 90% பணிகள் முடிந்து விட்டது, இப்படியெல்லாம் சொல்லி எத்தனை முறை மக்கள் திமுகவிற்கு ஓட்டு போட்டார்கள். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரே மேயராக இருந்திருக்கிறார். சிங்கார சென்னை, எழில்மிகு சென்னை, கூவத்திலே கப்பல் விடுவோம். இன்னைக்கு முதல வந்துருச்சியா? இன்னைக்கு கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்களிலே உண்மையிலேயே வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரிடர். நம்முடைய மேதக ஆளுநர் உடனடியாக அதிகாரிகளை கூப்பிடுகிறார், ஆலோசனை செய்கின்றார். மத்திய பேரிடர் மீட்பு படை வருகிறது, ஹெலிகாப்டர்ல வந்து பல பேரை மீட்கிறாங்க. நம்முடைய தேசிய பேரிடர் மீட்பு படை அங்கே வந்து பயணிக்கிறது, அங்கே பணி செய்கிறது. ஆனால் நம்முடைய தமிழக அரசு அதிகாரிகள் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள மறுக்கிறார்கள். இவர்களுக்கு மக்கள் நலன் முக்கியம் அல்ல. பிரதமர் இருக்கிறாரு, பிரதமர் இருக்கும்போது குடியரசுத் தலைவர் எங்கேயாவது ஆய்வுக்கு போனா நீங்க ஏத்துப்பீங்களா? நிச்சயமா ஏத்துப்பீங்க. ஏன் ஆளுநர் என்ன ஏங்க குடியரசுத் தலைவருடைய தலைமையில எல்லா நிகழ்ச்சிகளுமே குடியரசுத் தலைவருடைய தலைமையில நடக்குது. அனைத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஃபெயிலியர், அனைத்திலும் திராவிட மாடல் ஃபெயிலியர். உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை. மாறாக நீங்கள் தமிழகத்திலே பிரிவினைவாதம், பயங்கரவாதம் இவற்றை தூண்டுகின்ற வேலையிலே தமிழ்நாட்டில் என்ன தொழில் வளர்ச்சி, தமிழ்நாட்டில் என்ன நதிநீர் இணைப்பு திட்டம் நிறைவேறி இருக்கிறது, தமிழ்நாட்டில் என்ன வளர்ச்சி திட்டம் வந்திருக்கிறது, என்ன மூலதனம் ஈர்க்கப்பட்டிருக்கிறது. பார்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சியுடைய நம்முடைய பிரதமர் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒவ்வொரு விவசாயியுடைய வங்கி கணக்கிலும் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு உங்களை மாதிரி ரேஷன் கடையில் போய் டோக்கன் வாங்கு, அந்த டோக்கன் வாங்குறதுக்கு ஒரு முறை வரிசையில் நிக்கணும், அதுக்கப்புறம் பணம் வாங்குறதுக்கு ஒரு முறை வரிசையில் நிக்கணும். நம்ம நாடு என்ன சோமாலியாவா? வெள்ள நிவாரணம் இப்படித்தான் கொடுக்கணுமா? வங்கி கணக்கிலே வரவு வைக்க வேண்டாமா? பார்ப்புகள் நம்முடைய நரேந்திர மோடியினுடைய ஆட்சி மக்களுக்கு தேவையான, தமிழக மக்களுக்கு தேவையான நல்ல பல திட்டங்களை நேரடியாக கொண்டு வந்து சேர்க்கிறது. மழை வெள்ளத்தை பத்தி விமர்சனம் வச்சீங்க. போன வருஷம் குஜராத் வெள்ளத்துல மூழ்குச்சு. வெள்ளத்துல மூழ்க காரணம் பாஜக அரசனுடைய நிர்வாகம் காரணமா இல்ல பெருமழை காரணமா? இப்ப நாங்க சொல்றோம் கேட்டுங்க.
இப்ப கன்னியாகுமரி, திருநெல்வேலி இங்கெல்லாம் மழை வெள்ளம், வரலாறு காணாத மழை, புரியுதுங்களா? அத நாங்க அங்க அரசியல் பண்ண விரும்பல. ஆனா சென்னையிலே நீங்கள் நடந்து கொண்ட விதம், சென்னையிலே மழை வெள்ளத்திலே மக்கள் பாதிக்கப்பட்ட போது உங்களுக்கு என்ன திட்டமிடல் இருந்தது? நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? 4000 கோடி ரூபாய் பேக்கேஜ் சொன்னீங்களா இல்லையா? சென்னையிலே நடந்தது செயற்கை பேரிடர். இங்கே இப்பொழுது இந்த தென் மாநிலங்களே நடந்து கொண்டிருப்பது இயற்கை பேரிடர். அது உங்களுடைய ஆட்சி தவறு, உங்கள் ஆட்சியினுடைய தவறுகளால் நடக்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு, நரேந்திர மோடிக்கு தமிழகத்தினுடைய களம் கிளியர் ஆகிவிட்டது. தமிழகத்திலே 40 தொகுதிகளிலும் நரேந்திர மோடியினுடைய வேட்பாளர்கள், 40 தொகுதிகளிலும் பாண்டிச்சேரி உள்ளிட்ட இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் பிஜேபி நுழைய முடியாது, தமிழ்நாட்டுக்குள்ள இவங்க வர முடியாது. ஆனால் இந்த வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழின் பக்கம் மோடி நிற்கின்றார், தமிழகத்தின் பக்கம் மோடி நிற்கின்றார், தமிழ்நாட்டின் பக்கம் மோடி நிற்கின்றார். ஆகவே ஒட்டுமொத்த தமிழ்நாடும் மோடியின் பக்கம் நிற்க போகிறது. 40லும் நரேந்திர மோடி வெற்றி பெறப் போகிறார். முதல் சுற்றை நிறைவு செய்கிறேன்.